ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்எஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாம் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி என்ன டெக்கரேஷன் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ தான். ஸோ இது பற்றி மாங்காய் இது எல்லாமே நம்ம யாகசாலையில் கட்டுறதுக்காக, அது மட்டும் இல்லை தென்னை மட்டையிலேருந்து தேங்காய் இளநீ எல்லாமே நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு இருக்கிற இடத்துல ஊர் ஃபுல்லாக பசங்க ஒரு 20 பேர் சேர்ந்து வெட்டிகிட்டு இருந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதா இது இப்படி இந்த மாதிரி ஹைட் ஆகி ஓவர் ஆகிங்க ஒன்னியே எடுத்துட்டு முடியும். ஒரு வீடியோ எடுத்த உடனே எப்படிப்பா எவ்வளோ ஹைட் இருக்கிறது? நீ எல்லாம் ஏறுமா? நான் வீடியோ எடுக்கிறேன். எங்கே ஏறட்டும்? மரம் ஏற தெரியாத? போலாம்டா, டைம் ஆகுது. மேலே போட்டப்பா வந்து இப்போ வந்துருங்க. வேணா நைட்டு தான். இப்போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட்டு பார்த்துக்கலாம். அது இல்லாமல் ஐயர் வந்து 250 கிலோ இறக்கிட்டு இருந்தார் யாகசாலையில் வச்சு எறிவதுக்கு. அதுக்காக நாங்கள் அறுப்பு மேல் போயிட்டு ஒரு வேப்பம் குண்டு பெருசாக எடுத்துக்கிட்டு அதையும் ரெடி பண்ணியிருந்தோம். இந்த ப்ரிப்ரேஷன் இல்லாமல் நம்ம டிஷர்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அது இல்லாமல் நடுவில் பேட்ஜுக்கு டிசைன் கொடுத்து அதை ரெடி பண்ணி பிரிண்ட்டு கொடுத்துருந்தோம். ஃப்ளெக்ஸ் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இது மாதிரி பல வேலைகளும் ஒன்றா நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. கோவிலில் பூ கட்டுறது, இளநீ கட்டுறது, தேங்காய் வாழைமரம் வந்து எல்லா இடத்துலையும் கட்டுறதுன்னு எல்லா வேலையும் போயிட்டுருக்க சமயத்துலேயே அடிஷ்னலாக இதே சேம் டேவில் இன்னொரு முக்கியமான வேலை இருந்துச்சு. அதுதான் ஏற்கனவே கலசம் வைக்கிறதுக்கு வந்து கோபுரம் மேலே கலசம் வைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதையும் எடுத்துறதுக்கு அதே டேவிலே பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் ஓரளவுக்கு இங்கே வாழைமரம் மட்டும் கட்டிட்டு கலசம் எடுக்கிறதுக்கு போயிடுச்சு. அந்த வீடியோவை இதிலே கண்டினியூவாக டச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் இங்கே பாருப்பா, நான் பார்க்கல. இப்போ யதார்த்தமாக பார்க்கணும். அவன் எப்பயுமே யதார்த்தம் தான். இல்லை, அவன் எப்பயுமே யதார்த்தம் தான். இந்த அளவுக்கே போதுங்க. நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். இங்கே பாரு மணி மணி எழுதி போறியா? முருகஞ்சால இது மாதிரி நினைச்சிட்டு பாருங்க.
நீ எடுக்கிறியா அப்ப வேலை எங்க அவன் செட்டியாரு அவன் எங்க போயிட்டான் ஏய் நல்லா வர முடியாங்க உள்ள போடுங்க காசு மேல போடுங்க மட்டும் போடுங்க கேட்க மாட்டாங்க மேல காசு வைங்க பஸ் வரக்கு மட்டும் போடுங்க காசு மேல போட்டுக்கலாம் இந்த இடத்துல வருது அகலமாக வச்சுக்கலாம் கலர் டீச்சர் அடிச்சாச்சா ஆச்சு எடுத்து வச்சுட்டு அவங்க தான் முதல் எடுத்தேன். இங்க கூட்டி அங்கே இந்த பக்கம் பண்ணிட்டானுங்க இடிச்சுட்டானுங்களாட்டுங்குது. கட்டும் போதெல்லாம் இடிச்சுட்டு இந்த பொறுத்து ஒரு சுத்தம் வச்சுக்க கொஞ்ச நேரம் செய்யலாம். ஃபேன் ஒன்று ஏடா ஃபேனையா வாங்கிக்கலாம் அப்புறம் இதெல்லாம் மாட்டிக்கலாம். எதுவுமே கொடுக்கலப்பா. இனிமேல் தான் ஃபிட் பண்ணோம். கொக்கி எந்த கொக்கி போட்டுக்கிறேன். ஓட முடியலன்னு சொல்லுங்க. ஏற்காட்டுல இருந்து வீடியோ எடுக்கிற வேலையிலேயே தான் வேற ஆர்வம். ஏடா உன் வீடியோல சேர்க்கண காணோம். அவர் தாங்கிறார். ஒரு முள்ளு